அம்மாவையே பாட்டிலால அடிக்கிறான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். இவ்வளவு நாள் ஆசையா வளர்த்த புள்ள என் முதுகுலையே குத்துறத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு வேதனையோட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா ராமதாஸ் ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. கடந்த டிசம்பர் மாசத்துல இருந்தே பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில பலவிதமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை உச்சக்கட்ட அளவுக்கு வளர்ந்துருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில மே 30ஆம் தேதி அப்பாவும் மகனும் தனித்தனியா பொதுக்கூட்டம் போட்டாங்க. அன்புமணி நடத்தின கூட்டத்துல தலைவர் ராமதாஸால நீக்கப்பட்ட கட்சியோட பொருளாளர் திலகபாமாவை தவிர மத்த மூத்த தலைவர்கள் யாருமே கலந்து கொள்ளல. விழுப்புரத்துல தைலாபுரத்துல ராமதாஸ் தலைமையில நடத்தின கலந்தாய்வு கூட்டத்துல கட்சியோட மூத்த தலைவர்கள் எல்லாருமே கலந்துருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அன்புமணி நடத்தின பொதுக்கூட்டத்துல கட்சியோட பொருளாளர் திலகபாமாவை கட்சியை விட்டு நீக்கினது செல்லாது, அவங்கதான் இனிமேலும் பொருளாளரா தொடருவாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி காட்டின அறிக்கை எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ள ஆக்கியிருக்கு. என்ன குறிப்பிட்டு இருந்திருக்காங்கன்னா, கட்சியோட தலைவரா அன்புமணி ராமதாசும் கட்சியோட நிறுவனரா ராமதாஸையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா ஏப்ரல் மாசத்துல நடந்த கூட்டத்துலதான் ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சியோட தலைவரா நானே இருந்துக்கிறேன், அன்புமணி செயல் தலைவரா செயல்படட்டும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை சொல்லி இருந்தாரு. கடந்த டிசம்பர் மாசத்துல கட்சியோட இளைஞரணி பொறுப்பாளரா முகுந்தன ராமதாஸ் நியமிச்சப்பவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கட்சியோட பொறுப்பாளரா முகுந்தனை நிறைவேற்றினது பிடிக்காம கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு மேடையிலேயே தன்னோட விருப்ப மைக்க தூக்கி எறிஞ்சு அன்புமணி காட்டி இருந்தாரு. அப்படியே அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற மோதல் உச்சகட்டமா போச்சுன்னா கட்சியோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடக்கிற உட்கட்சி பூசல் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்க போய் விடுன்ற தகவல் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க.